கைசி நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் பாப்பா. நேற்று எபிசோட் என்ன காட்டுறேன்னா, கையலுக்கு அவார்டு கொடுக்குறக்கா வீட்டுக்கு ஆள் வந்திருக்காங்க. அப்போ எல்லோரும் கையலுக்கான தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒரு வேளை வளா ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிறக்கா வேதவழியை பார்க்க போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தர்மலிங்க சச்சா அங்கெல்லாம் பார்க்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. பிறகு தர்மலிங்க ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அப்படியே கையில் வெளியே கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. இல்லை வரப்போ கையில் அப்படியே கையோட கூப்பிட்டு வர சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. வக்கீலோட போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே வக்கீல் எடுத்து சொல்கிறாரு, சார் அது குடும்ப பண்ணு சார், செவிலியர் அவார்டே கொடுக்க போகிறாங்க, நீங்கள் தப்பாக அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வக்கீல் சொல்லிகிட்டு இருக்காரு. யார் என்ன சொன்னாலும் சரி நான் வெளியே விட தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ தர்மலிங்கம் சொல்கிறேன், என்கிட்ட இப்படி பேசுகிறீங்களா, எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கமிஷனருக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாரு. சார் நான் தர்மலிங்கம் பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் சொன்னால் வெளியே விட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கமிஷனர் வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, எதுவுமே யோசிக்காமல் அந்த பொண்ணை வெளியே விடியா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து வெளியே விட்டுறாங்க. உடனே கையில் வந்து எம்பி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. எதையும் மனசில் வைக்காமல் நீ வாட்ட பேசாமல் இருமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கூப்பிட்டு போயிடுறாரு. அங்கே பார்த்தா வடி வந்து இல்லாதப்பெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, பிள்ளை எப்படி வளர்த்துருக்கா பாரு, அவார்டு கொடுக்க வந்திருக்காங்க, அவள் எங்கே போயிருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லி இல்லாதப்பெல்லாம் சொல்லி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இவங்க வாக்குவாதம் பண்ணுறது எல்லாத்தையுமே அவார்டு கொடுக்குறவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ மூர்த்தி சார் எங்கள் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்து சகஜம் தான், இப்போ கையில் வந்துடுவாங்க, கையில் அவார்டு கொடுத்துட்டே நீங்கள் கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தர்மலிங்க கையில் கூப்பிட்டு வந்துடுறான். கையில் பார்த்தோன்னா கையிலுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. இப்போ கையில் பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷத்தை கேட்க வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. செல்ஃபியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோடு முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்த்து பேசுவோம். நான் நினச்சேன் கையில் காப்பாற்றி நிச்சயமாக எழில் தான் வருவான்னு நினச்சேன். ஆனால் எழில் இல்லாமல் தர்மலிங்கமே காப்பாற்றி கூப்பிட்டு வந்ததே செம்ம ஹைலைட்டாக இருந்துச்சு. தர்மலிங்க நடிப்பு இப்போ செம்ம வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். மனசு மாறினாவே இருக்கட்டும், திருப்பி கேட்டோன்னா மாற்றாமல் இருந்தால் சரி. நாளைக்கு எபிசோட் பிறகு பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.